இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோட கண்டன ஆர்ப்பாட்டம் திமுக அரசுக்கு எதிராக ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திமுக அரசுல பெண்கள் எல்லாம் ரொம்ப சேஃபா இருக்கணும் 100% இல்ல. சட்டம் ஒழுங்கு கையில வச்சிருக்கிற முதல்வருக்கும் இதை பத்தின அக்கறை இல்ல. அப்பா அப்பான்னு சொன்னாரு, அப்பாவை நம்பி ஓட்டு போட்ட எல்லா பெண்களும் இன்னைக்கு தெருவுல தான் நிக்கிறோம். ஒவ்வொரு பெண்களுமே செவிலியர்களா இருக்கட்டும், அனதரம் பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களா இருக்கட்டும், பேராசிரியர்களா இருக்கட்டும், இல்ல மத்த தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், எல்லா பெண்களும் பொதுவா பெண்கள் எங்க இருப்போம், வீட்டுல இருப்போம், இல்லைன்னா ஒர்க் பண்ற பிளேசஸ்ல இருப்போம். ஆனா இன்னைக்கு எல்லா பெண்களுமே வீதியில இறங்கி போராடிட்டு இருக்கோம் எங்க அப்பா ஆட்சியில. இந்த ஆட்சி என்னைக்கு அதான் முடிவுக்கு வந்துருச்சுங்கிறதா பொய்யான விளம்பரங்கள் தான் சாட்சி இதுக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிவியை திறந்தாலே அப்பா தான் முன்னாடி வந்துட்டு இருக்காரு. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா மீடியா எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. ஆக்சுவலி விதவிதமா விளம்பரம், விடிய ஆட்சியோட விளம்பரம் பாத்தீங்கன்னா பொய்யான விளம்பரம், பொல்லாதவர்களின் விளம்பரம் அப்படிங்கிற மாதிரிதான் இதுக்கு சரியானதா இருக்கும். எங்க பார்த்தாலும் பொய்யான விளம்பரம், போலியான விளம்பரத்தை காட்டி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை அப்பா ஏமாத்திட்டு இருக்காரு. அவரோட இரும்பு கரம் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கும் தெரியல. அனதரன் பாத்தீங்கன்னா வியாசார்பாடியில பாத்தீங்கன்னா வீதியில விளையாண்டு இருந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாங்க. ஆவடியில ஒரு ஆட்டோ டிரைவர் 13 வயசு பிள்ளையை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிட்டாரு. அனதரன் பாத்தீங்கன்னா வீரசிங்கபுரத்துல செங்கல் சோலையில 2 பெண்களை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகமா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வேடநல்லூர்னு சொல்லிட்டு ஒரு 12வது படிக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் மர்டர் பண்ணிருக்காங்க. இன்ன வரைக்கும் அது 6 நாள் ஆச்சு. யாரையுமே இன்ன வரைக்கும் கொலையாளிகளை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு திருத்தணியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு தம்பியும் அண்ணனும் தங்கச்சியும் போறாங்க. அவங்கள பசங்க போதையில ஃபுல்லா போயிட்டு 6 பசங்க 3 பைக்ல போயிட்டு துரத்து போய் வீடு வரைக்கும் போய் வெட்ட போயிருக்கானுங்க. வெட்டினதுல அதை தடுக்க வந்த ஒரு சில பெண்களுக்கும் காயமாயிருக்கு. இதை எத்தனை பேர் நியூஸ்ல பாத்தீங்க அப்படிங்கறதே தெரியல. இது ரொம்ப பெண்களுக்கு எதிரான நடக்கக்கூடிய கொடுமைகள் தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வன்மையா கண்டிக்கிறோம். இந்த அப்பாவோட ஆட்சி இதோட முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறதான். என்னைக்குமே எதுக்குமே ஒரு முற்றுப்புள்ளி உண்டு. அதாவது பணம் எல்லா ஆட்சியிலையும் கொடுக்குறாங்க, இலவசங்கள் எல்லா ஆட்சியிலையும் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ஆட்சியில பாதுகாப்பா இருக்கோம்னா 100% இல்ல. இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால இன்னைக்கு திமுக அரசை கண்டிச்சு நாங்க நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிருக்கு. அப்பாவோட ஆட்சி இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம். இன்னைக்கு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டமே மிகப்பெரிய சாட்சியா நிக்குது.